மகாலட்சுமி ஹோமமானது துவங்கப்பட உள்ளது. எதுக்காக ஒரு கும்பாபிஷேகத்தில் லட்சுமி ஹோமத்தை பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மகாலட்சுமி அனுகிரகம் இருந்தால்தான் 8 விதமான செல்வங்கள், 16 விதமான செல்வங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. தனம், தானியம், சந்தானம், அழகு, புகழ், பெருமை, வாழ்நாள் வெற்றி போன்ற பலவிதமான செல்வங்கள் உண்டு. அந்த செல்வங்கள்ல ரொம்ப முக்கியமான செல்வம் தனலட்சுமி அப்படின்ற பணத்திற்கு அறிவியா இருக்கக்கூடிய தனலட்சுமி தான் முக்கியமான செல்வம். ஏன்னா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர்கிட்ட புண்ணியம் இல்லை அப்படின்னா அவங்க உலக வாழ்க்கையை விட்டு போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அங்க போயிட்டு ரொம்ப துன்பப்படுவாங்க. அதே போல இந்த உலக வாழ்க்கையில ஒருத்தர் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னா பொருள் இருக்கணும், செல்வம், பணம் இருக்கணும். அந்த பணம் தேவையான அளவு இருக்கணும், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலக வாழ்க்கையை நடத்துவதற்காக ஏதோ ஒரு பொருள், ஒரு பணம் தேவைப்படும். அந்த பணம் தேவையான அளவு இருந்தால்தான் நம்மளால வாழ்க்கையை நடத்த முடியும். அதே போல இந்த கும்பாபிஷேகத்துல நமக்கு தேவையான பணம் இருந்தால்தான் இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்த முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பந்தல் போடுறவங்க பந்தல் போட்டிருக்காங்க, வாத்தியவித்வான் வந்திருக்காங்க, குருக்கள் எல்லாம் வந்திருக்கோம், யாகசாலை சபதி எல்லாம் யாகசாலாம் கட்டியிருக்காங்க, கோயில அற்புதமா கட்டியிருக்காரு சபதி. இப்ப இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் இல்லையா? அந்த பணம் கொடுத்தாதான் அந்த செய்த வேலைக்கு அவங்க திருப்தி பட்டாதான் அதனுடைய புண்ணியம் நம்மளை சேரும். இல்லைன்னா அவங்களுக்கு போயிடும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் முடியும் போது, கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் குருக்களுக்கு, வாத்திய வித்வான்களுக்கு எல்லாருக்கும் தட்சணை கொடுக்குறாங்க. கொடுக்கக்கூடிய தட்சணையினால தட்சணையை வாங்குறவங்க திருப்தி படணும். அப்படி திருப்தி பட்டாங்கன்னா அந்த புண்ணியம், இப்போ இவ்வளவு நாள் நாங்க 3 நாள் 4 நாள் ஹோமம் பண்றோம், இந்த புண்ணியம் உங்களுக்கு சேரணும்னா நாங்க திருப்தி படணும். நாங்க திருப்தி படுற அளவுக்கு உங்களுக்கு பணம் வேணும்னா இந்த லட்சுமி கடாட்சம், லட்சுமி கடாட்சம் இருந்தாதான் உங்களால தட்சிணையை கொடுக்க முடியும். தட்சிணையை கொடுத்தாதான் நாங்க திருப்தி படுவோம், கொடுத்தாதான் திருப்தி படுவோம்ன்றதுல திருப்தி படுற அளவுக்கு கொடுக்கணும்னு சாஸ்திரமே சொல்லுது, நான் சொல்லல. அப்போ அந்த பணத்தின் மூலமாக உங்களுக்கு புண்ணியம் பணம் வாங்கின்றதுனால எங்களுக்கு புண்ணியம் போயிடுது. பணம் வாங்கிக்கிற யார் யாரெல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு தட்சிணை வாங்கிக்கிறாங்க, குருக்கள் நல்லம் இல்லை, வாத்திய வித்வான்கள் தட்சிணை வாங்கிட்டு போறாங்க, சபதி தட்சிணை வாங்கிட்டு போறாரு, பந்தல் போடுறவங்க, வாழை வாங்கிக்கிறவங்க, பழம் எடுத்துட்டு கொடுக்குறவங்க, புஷ்பம் எடுத்துட்டு கொடுக்குறவங்க எல்லாரும் தட்சிணை வாங்கிட்டு போறாங்க. தட்சிணையை வாங்கிட்டாங்கன்னா என்ன ஆயிடும்? அவங்களுக்கு அவங்களுடைய புண்ணியம் போயிடுது. யாருக்கு போகுது? யாரு தட்சிணை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போயிடுது அப்படின்றது. அதனாலதான் எல்லா இடத்துலயும் இந்த தட்சிணையை தாம்பூலத்துல வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. அந்த தட்சிணையை எந்த அளவுக்கு தேவையோ அவங்களை கொடுக்கணும் அப்படின்னா இந்த லட்சுமி கடாட்சம் இருக்கணும். லட்சுமி கடாட்சம் இருந்தாதான் இந்த கும்பாபிஷேகத்தை நம்மளால சிறப்பா செய்ய முடியும். இந்த லட்சுமி ஹோமத்துல வெறும் இது மட்டுமா சங்கல்பத்துல என்ன சொன்னோம் அப்படின்னா, கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும், லட்சுமி கடாட்சத்தோட இருக்கணும். அதே போல இந்த கோயில்ல யார் யாருதான் பக்தர்கள் வழிபடுறாங்களோ அவங்களுக்கும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு பூஜை எல்லாம் பண்ணணும். இப்போ இந்த மகாலட்சுமி ஹோமமானது துவங்கப்பட உள்ளது. எல்லாரும் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முதல் பிரார்த்தனை, இந்த கும்பாபிஷேகத்துக்கு தேவையான செல்வங்கள் கிடைக்கணும். 2வது பிரார்த்தனை, நமக்கு இந்த ஊர் பொதுமக்களுக்கு இந்த கோயிலில் வழிபடக்கூடிய நமக்கு எல்லா விதமான செல்வங்களும், அஷ்டலட்சுமி கடாட்சம், சோடச 16 விதமான செல்வங்களும் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இங்க வந்திருக்கவங்க இந்த லட்சுமி ஹோமத்தை தரிசனம் பண்ணணும். இந்த லட்சுமி ஹோமத்தை முடிஞ்சு அதுக்கப்புறம் நவக்கிரக ஹோமம் பண்ண போறோம். நவக்கிரக ஹோமம் எதுக்குன்னா, ரொம்ப பார்த்து லக்னம் வச்சிருக்கோம். இந்த லக்னத்துல நம்மை அறியாமல் ஏதாவது ஒரு தோஷம் இருக்கலாம். லக்னம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, அஷ்டமே ஸ்தான சுத்தே, தசமே ஸ்தான சுத்தே. அதாவது லக்னத்திலிருந்து 8வது இடம் சுத்தமா இருக்கணும், லக்னத்திலிருந்து 10வது இடம் சுத்தமா இருக்கணும். அதாவது அந்த இடத்துல நல்ல கிரகங்களும் இருக்கக்கூடாது, கெட்ட கிரகங்களும் இருக்கக்கூடாது. நல்ல கிரகங்களுடைய பார்வையும் இருக்கக்கூடாது, கெட்ட கிரகங்களுடைய பார்வையும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பல விதமான கும்பாபிஷேகத்துக்கு லக்னம் வைக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. இந்த
இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை பார்த்து பார்த்து லக்னம் வச்சிருக்காங்க. இருந்தாலும் எல்லாருமே மனிதர்கள் தான் இல்லையா? அவர்களை லக்னம் குறித்தவர்கள் அவர்களை அறியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு இருக்கலாம், கவனிக்காம விட்டுட்டு இருக்கலாம். அப்போ அதன் மூலமா ஏதாவது தோஷம் வந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னா, அதுக்குதான் நவக்கிரக ஹோமம் பண்ணிடணும். நவக்கிரக ஹோமம் பண்ணிட்டோம்னா அந்த லக்னத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றது. அதன் பிரகாரமாக இந்த நவக்கிரக ஹோமத்தையும் பண்ண போறோம். இந்த நவக்கிரக ஹோமத்தின் மூலமா அதை தரிசனம் பண்றது மூலமா நமக்கு என்ன பலன் அப்படின்னா, நமக்கு ஜாதகங்கள் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜாதகம் உண்டு. அந்த ஜாதகம் ஒரு மனிதன் இந்த இடத்துல பிறக்கணும், இப்படிலாம் வளரணும், இந்த படிப்பு படிக்கணும், இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், வீடு கட்டணுமா, வெளிநாடு போனோமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க தீர்மானிக்கப்படுதுன்னா ஜாதகத்துல தீர்மானிக்கப்படுது. அந்த ஜாதகத்துல நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தா அட்டவசனி தோஷம் அப்படின்னு சொல்றோம், சர்ப்ப தோஷம், காலசர்ப்ப தோஷம்னு சொல்றான். இந்த மாதிரி ஒவ்வொரு பலவிதமான தோஷங்கள் உண்டு. அந்த தோஷங்கள் ஏதாவது இருப்பின் இந்த கோயில்ல பண்ணக்கூடிய இந்த மாதிரி நவக்கிரக ஹோமத்தை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கி, ஏன்னா தனியா ஒருத்தர் வீட்டுல நவக்கிரக ஹோமம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். உங்க வீட்டுல ஒருத்தர் வீட்லயும் தனித்தனியா நவக்கிரக ஹோமம் பண்ணணும்னா ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். ஐயர் தட்சிணை, வாங்கக்கூடிய பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். ஆனா இங்க அம்பாள் ஆசீர்வாதம் பாருங்க, ஒரே இடத்துல தான் ஆத்மார்த்தம் பரார்த்தம்னு 2 விதமான பூஜைகள். ஆத்மார்த்தம்னா நமக்காக நாம் வீட்டுல செய்யக்கூடிய பூஜைக்கு ஆத்மார்த்த பூஜைன்னு பேரு. பரார்த்தம் அப்படின்னா கோயில்ல செய்யக்கூடிய பூஜை. இது நமக்கு மட்டுமானா நமக்கு மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகள், வெறும் மனுஷங்க மட்டும் கிடையாது, ஜாதி மதம் இனம் எல்லாம் கிடையாது, வெறும் மனுஷங்க மட்டும் இதுவும் கிடையாது. உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஜீவராசிகளும் இதனுடைய புண்ணியத்தை அனுபவிக்கிறாங்க. அதனாலதான் அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, கோயில நல்லா பார்த்துருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா பெரிய பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் கட்டிருக்கலாம். ஆனா என்ன பண்ணாங்க, நம்முடைய தமிழகத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கள், சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர்கள் என்ன பண்ணாங்க, கோயில கட்டினாங்க. ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, கோயில் நல்லா இருந்தா இந்த உலகமே நல்லா இருக்கும். எப்படி ஒரு உதாரணத்துக்கு எங்க குருநாதர் சொல்லுவார், ஒரு செடியில பழம் வரணும் அப்படின்னா நம்ம கிளையிலையோ இலையிலையோ போய் தண்ணி ஊற்ற மாட்டோம். எங்க தண்ணி ஊற்றுவோம், வேர்ல தண்ணி ஊற்றுவோம். அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு வேர் எது அப்படின்னா இந்த கோயில். இந்த கோயில்ல நம்ம வழிபாடுகளை சரியா பண்ணோம் அப்படின்னா மற்ற இலை கிளை பழங்கள் புஷ்பங்கள்லாம் தானா வந்துடும். இந்த கோயில்ல அப்படின்ற வேற விட்டுட்டோம், கோயிலை பராமரிக்கல, பாழஞ்சு இருக்கு அப்படின்னா நாமெல்லாம் கஷ்டப்படும். அதனாலதான் நம்முடைய ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, கோயில் 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 சொல்லி ராஜராஜ சோழன் அவ்வளோ பெரிய தஞ்சை பெரிய கோயில் இருக்கான். ஏன் அப்பா கட்டின கோயிலுக்கே விட்டுலாமே அப்படின்னு உள்ள பையன் என்ன பண்ண, ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழன் போனா அங்கேயும் ஒரு சிவன் கோயில் கட்டான். பேரனும் கட்டினா அதுக்கு பேரனும் கட்டினா தலைமுறை தலைமுறையா ஒருத்தரே 10 கோயில் கட்டிருக்காங்க, 100 கோயில் கட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா எந்த அளவுக்கு பூஜைகள், பூஜையா விபுலம் ராஜ்யம் ஆகமத்துல சொல்றாங்க. பூஜையா விபுலம் ராஜ்யம், ராஜ்யம் நல்லா இருக்கணும்னா பூஜை நடக்கணும். கோயில்ல சரியா பூஜை நடக்கலன்னா ராஜ்யம் நல்லா இருக்கு, அரசனுக்கு கேடு. கோயில்ல பூஜை நடக்கலன்னா அரசனுக்கு கேடு அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. அதன் பிரகாரமாக இந்த பூஜை நம்மை மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள், புழு பூச்சியில இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய பெரிதாக இருக்கக்கூடிய யானைகள் போன்ற பெரும் ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே இந்த பூஜா பலனானது சென்று அடையும் என்பதை மனதிலே நிறுத்தி இந்த இடத்துல இந்த யாகங்களை எல்லாம் தரிசனம் செய்யணும்னு அன்போடு கேட்டுக்கொண்டு இப்போ சங்கல்பம் லட்சுமி யாகத்தை விநாயக பெருமான வேண்டிட்டு தலையில 5 முறை கூட்டிக்கணும். பிள்ளையார் கூட்டுறதுன்னு பேரு. சுக்லாம் பரதரம் கிருஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் சாரே சர்வவிக்னோபசாந்தரே. வலது தொடை மேல, வலது கை மேல, இடது கை கீழே இருக்கும். சாப்பிட்ற கை மேல, இடது கை கீழே வச்சுக்கணும். மமோபாக்த சமஸ்த துரித ஸ்ரேயத்வாரா பரமேஸ்வர ஆக்ஞயா பரமேஸ்வர प्रीत्यर्थम शुभाभ्याम नमः शुभेशोति मुहूर्ते अद्य प्रमाणः द्वितीयवराध्ये शेरवराहकल्पे ऐकस्वरमण्डले अष्टाविंशतितमे कलियुगे
प्रथमे काले जम्बूद्वीपे कालवृषे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवामि षष्टिसंवत्सराणां मध्ये इदानीं मङ्गलकरे रोहिनाम संवत्सरे उत्तरायणे शिशिर ऋतौ कुम्भमासे शुक्लपक्षे अस्यां वर्तमानायां नवम्यां शुभऋतौ वासरः वासरस्तु ऋतुवासरे संयुक्तायां मृगशिरो नक्षत्र संयुक्तायां शुभ नक्षत्र शुभयोग शुभकरण एवं गुण सकल सद्गुण विशेषण विशिष्टानां अस्यां वर्तमानायां शुक्ल नवम्यां शुभऋतौ तस्य देवदेवस्य महादेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य भगवतः महागणपतेः अनुग्रहप्रसादेन अस्मिन् क्षेत्रनायकस्य श्री समयवल्ली अंबिका समेत नागनाथ परमेश्वरस्य परिपूर्ण अनुग्रहप्रसादेन अस्याः देवदेव्याः जगज्जनन्याः वेदामङ्गलप्रदायिन्यायाः विशाज्ञानक्रियासिद्धिस्वरूपिण्यायाः कलाभट्टारिकायाः श्री रामलिङ्गचोळेश्वरी नाम्ना आह्वयमानायाः पराशक्त्याः परिपूर्ण अनुग्रहप्रसादेन यमानस्य गोत्रोद्भवस्य எல்லாருமே ஒரு 2 நிமிஷம் டைம் அவங்களுடைய மனசுல உங்களுடைய கோத்திரம் பேரு நட்சத்திரம் வீட்ல இருக்கவங்க अस्माकं सह कुटुम्बानां सह बन्धु मित्र स्नेह वर्गानां सर्वेषां भक्तमहाजनानां इष्ट काम्यार्थ सिद्ध्यर्थं मनसा ईप्सित सकलकार्येषु जयबल प्राप्त्यर्थं अरोग दृढगात्रता सिद्ध्यर्थं वेदोक्त शतादिश्य अभिवृद्धि सिद्ध्यर्थं शरीरे वर्तमान वर्तिष्यमान सकल रोग अधिझटित्येव निवारणता सिद्ध्यर्थं वेदोक्त शतादिश्य अभिवृद्धि सिद्ध्यर्थं हितदृष्टि अहितदृष्टि क्रूरदृष्टि कुटुम्बदृष्ट्यादि सकल दृष्टिदोष निवारणता सिद्ध्यर्थं दुःस्वप्न दुःशकुन दुश्चिन्तन दुष्कीर्ति निवृत्त्यर्थं सुस्वप्न सुशकुन सुचिन्तन सुकीर्ति अवाप्ति सिद्ध्यर्थं अस्मिन् पेरियांगुप्पम् इति नाम्नालङ्कृत ग्रामवासीनां भक्तमहाजनानां हितकाम्यार्थ सिद्ध्यर्थं अस्मिन् ग्रामे विद्यमान समस्त वापी कूप तटाक नद्यादिषु जल समृद्धता प्राप्त्यर्थं तद्वारा व्यवसायी अभिवृद्धि सिद्ध्यर्थं व्यवसायिनां सर्वेषां सद् मंगलानि अवाप्ति सिद्ध्यर्थं व्यवसाय द्वारा अनेक कोटि लक्ष लक्ष लाभकर सिद्ध्यर्थं आसेतु हिमाचल पर्यन्त समस्त भारतीयानां समस्त सनातन धर्मस्थानां भक्तमहाजनानां हितकाम्यार्थ सिद्ध्यर्थं लोकक्षेमार्थं सर्वजनक्षेमार्थं भक्तजनक्षेमार्थं विशेषतः धनलक्ष्मी धान्यलक्ष्मी वीरलक्ष्मी विजयलक्ष्मी संतानलक्ष्मी सौभाग्यलक्ष्मी गजलक्ष्मी आदिलक्ष्म्यादि अष्टलक्ष्मी कटाक्ष अभिवृद्धि सिद्ध्यर्थं षोडश महादेवीनां परिपूर्ण अनुग्रह प्रसाद फल सिद्ध्यर्थं विशेषतः श्री रामलिंग चौडेश्वरी इति नाम्नालङ्कृत पराशक्त्याः आलये करिष्यमान परश्वः करिष्यमान चीरण उद्धारण अष्टबन्धन समर्पण महाकुम्भाभिषेक महामंगल वैभव कर्मणि शिवाचार्य मुखेन अद्य करिष्ये तत् विहित विधीयकाल विशिष्टि प्रातःकाल महालक्ष्मी पूजा जप हवन आदित्यादि नवग्रह देवता पूजा जप हवनाख्य महामंगल वैभव कर्म करिष्ये तत् अंगट विहित समस्त तिथि वार नक्षत्र योग करणैः यो दोषः समजनि तद्दोष परिहारार्थं आदित्यादि नवग्रह देवता प्रीत्यर्थं किंचित् हिरण्यदानं च अद्य करिष्ये ஐயா தட்டு எடுத்துட்டு வருவாங்க கையில் இருக்கக்கூடிய அக்ஷத புஷ்பம் அது கூட ஏதாவது ஒரு தட்சிணையை சேர்த்து அந்த தட்டுல சேர்க்கணும்னு கேட்போம் ஹிரண்யகர்ப்ப
गर्भस्थं हेमबीजं विभावसोः अनन्त पुण्यफलदम् अतः शान्तिं प्रयच्छमे इदं हिरण्यं स दक्षिणाकं स ताम्बूलं नानागोत्रेभ्यः ब्राह्मणेभ्यः तेभ्यः तुभ्यमिदं सम्प्रदते नमः पूर्णोहताभ्यां प्रतिगृह्णामि समानं भवति सदा पुरुषस्ते राजास्तवाक्याः लक्ष्मी स्वाहा उभयतुमान् देवतकर्केभ्यस्तवनिनाथः प्रादुर्भूतोऽग्निराट्रे किङ्कीर्तिवृत्तिं ददातु मे स्वाहा बुद्धिवासामलाञ्चेष्टामलक्ष्मीर्नाथजाम्यः अभोजमसमदत्तिन्द्र सर्वानिर्णजमे गृहा स्वाहा तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ॐ महादेवी विद्महे विष्णुपत्नीक धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ॐ महादेवी विद्महे विष्णुपत्नीक धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ॐ महादेवी विद्महे विष्णुपत्नीक धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ॐ महादेवी विद्महे विष्णुपत्नीक धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ॐ महादेवी विद्महे विष्णुपत्नीक धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ॐ महादेवी विद्महे विष्णुपत्नीक धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ॐ महादेवी विद्महे राजपुत्रं शरीरस्थाने विवेच्य नवग्रहेभ्यः स्वाहा मन्नोभूत्वा मम सुरग्रहाय स्वाहा नामजय सर्वैर्वेश्वरः हिरण्यजेन विदारतेना देवोजाति சந்திரன் சரியா இல்ல அப்படின்னா இப்போ இந்த சந்திரன் பலமா இருந்ததுன்னா நம்ம மனசு வந்து ஸ்திரமா இருக்கும், யாருக்கும் மாற்றி பேச மாட்டோம், ஒரே நிலைப்பாடா இருக்கும். அந்த மாதிரி அனுகிரகம் இந்த சந்திர பகவான் கிட்ட கிடைக்கும். சந்திர பகவான் பிரார்த்தனை ஓம் ஆப்யாஜே விஷதஸ்தோ அருணயம் பவ ஆபாஜஸ்ய சங்கதே ஸ்வாஹா ஓம் ஓம் ஸ்வராஜ்ராஜ வித்மஹே ஸ்வமக்ரஹாய தீமஹி தன்னः ஸ்வம பிரச்சோதயாத் ஸ்வாஹா. அப்போ அந்த மாதிரி பூமி சம்பந்தமான விஷயங்கள் அங்காரக சண்டை, அதாவது பாகம் வரணும் நமக்கு அப்படின்னா இந்த அங்காரக விக்கிரகத்துடைய அனுகிரகம் தான் அதெல்லாம் சீக்கிரம் நடக்கும். எல்லாரும் அங்காரக விக்கிரகம் ஓம் அந்நேரமோ தாகம் கல்பன பிரதோஜாயம் அபாகும் தேதாகும் திரும்பதி ஸ்வாஹா ஓம் அங்காரகாய வித்மஹே பூமிபாலாய தீமஹி தன்னः பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் அங்காரகாய வித்மஹே பூமிபாலாய தீமஹி தன்னः பிரச்சோதயாத் स्वाहा ओम अंगारकाय विद्महे भूमिबालाय धीमहि तन्नः प्रचोदयात् स्वाहा ओम अधिदेवताय अंगारकाय स्वाहा. அடுத்ததாக புதன் வந்து படிப்பு சம்பந்தமான அறிவை தரக்கூடியவர். அறிவுல பலவிதம் உண்டு. படிப்பறிவு, அனுபவ அறிவு, கேள்வி அறிவு, பலவிதமான அறிவு. படிப்பு சம்பந்தமான அறிவை கொடுக்கக்கூடியவர் இந்த புத பகவான். புத பகவான பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா நமக்கு குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு நல்ல படிப்பறிவு வரணும், சரஸ்வதி பிரார்த்தனை கிடைக்கணும். பிரார்த்தனை பண்ணிட்டு புதன் கிரக ஹோமத்தை தரிசனம். ஓம் உற்பத்தியஸ்வாத்மே பிரஜாருகேண மண்டாபு உத்தேசம் பிரஜதாமனச்ச புனஸ்ருவஸ்தாபிரஜிவான் உபாதாகம் சேவை நதுமேதத் ஸ்வாஹா புதக்ரஹாய வித்மஹே புத்ராய தீமஹி தன்னः சௌம்ய பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் புதக்ரஹாய வித்மஹே புத்ராய தீமஹி தன்னः சௌம்ய பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் புதக்ரஹாய வித்மஹே புத்ராய தீமஹி தன்னः சௌம்ய பிரச்சோதயாத் ஸ்வாஹா. இது போன்ற ஞானங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பிரகஸ்பதி. அந்த பிரகஸ்பதியை நல்லா மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய திறன் நமக்கு கிடைக்கும். ஆன்மீகத்துல நமக்கு ஈடுபாடு நிறைய கிடைக்கும். அதன் மூலமா நமக்கு ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்ம ஞானம் நமக்கு கிடைக்கும். எல்லாரும் பிரார்த்தனை ஓம் பிரகஸ்பதே அதிஜவாஜனேஷு யத்தீதே தபதத்த பிரதான தஸ்மாத் உத்ரவினந்தே இந்திரஸ்வாஹா ஓம் ராஜாஜாய வித்மஹே சரஸ்வதாய தீமஹி
शुक्राय विद्महे बृहस्पतिर्ज्येष्ठाय धीमहि तन्नो गुरुः प्रचोदयात् स्वाहा ओम प्राजाय विद्महे बृहस्पतिर्ज्येष्ठाय धीमहि तन्नो गुरुः प्रचोदयात् स्वाहा अधिदेवता प्रतिदेवता महिताय भगवते बृहस्पतिग्रहाय स्वाहा அடுத்து சுக்கிரன் கலத்திரகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். கணவன் மனைவிக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இவர் அதிபதி. கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும்னா ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்ல வீரியத்தோட இருக்கணும். அடிக்கடி சண்டை வருது, சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க பொண்டாட்டி, இல்ல பூசணி வெளில கிளம்பி போயிடுவாரு அப்படின்னா நீங்க சுக்கிரனை பிரார்த்தனை. நீங்க வந்து சுக்கிரவாரம் என்ன கிழமை? சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை அதுமா அந்த சுக்கிரனுக்கு ஹோமம் பண்ண போறோம். இந்த பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல சண்டை வராது, நிம்மதியா இருக்கும். இந்த சுக்கிரனை பிரார்த்தனை பண்ணிட்டு தரிசனம் பண்ணுங்க. ஓம் பிரபசுதாய பாணவே பரத்வம் ஹவ்யம் மதிம் சாத்தயே சூதம் யோதேவ்யானி மானுகாரிணாக சித்தர் விஸ்வானி வித்மனாதிலா ஸ்வாஹா ஓம் தததாபாய வித்மஹே புருஷுதாய தீமஹி தன்னः சுக்ரः பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் தததாபாய வித்மஹே புருஷுதாய தீமஹி தன்னः சுக்ரः பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் தததாபாய வித்மஹே புருஷுதாய தீமஹி தன்னः சுக்ரः பிரச்சோதயாத் ஸ்வாஹா அதிதேவதா பிரத்யேவதா மகிதாய பகவதே சுக்ரகிரஹாய ஸ்வாஹா. அடுத்தது சனீஸ்வரர், எல்லாருக்குமே தெரியும். ஆரோக்கியகாரகன், தர்மகாரகன், நியாயகாரகன், இந்த மாதிரி பல காரகத்துவம் அவருக்கு உண்டு. ஒருத்தர் நியாயமா தர்மமா இருந்தாருன்னா அவரை வந்து காப்பாற்றுவார். ஒருத்தர் அநியாயமா இருக்காங்க, எல்லாருக்கும் கெட்டது செய்யறாங்கன்னா அவங்கள ஐதப்படுவார். முக்கியமா ஆரோக்கியகாரகன், உடம்புல ஆரோக்கியம் வேணும்னா சனீஸ்வரரை பிரார்த்தனை ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு இப்போ ஹோமங்கள் எல்லாம் பண்ண போறோம். பிரார்த்தனை பண்ணிட்டு யார் யாருக்கெல்லாம் ஏழரை சனி இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் அட்டக சனி இருக்கோ எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த சனியுடைய வீரியமானது கொஞ்சம் குறை. இந்த மாதிரி துன்ப காலங்கள்ல நம்ம அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு எள்ளு தீபம் ஏற்றுறது, அவரை பிரதட்சணம் பண்றது. இந்த நீல கலர்ல ஒரு புஷ்பம் வரும். அந்த புஷ்பத்தை வந்து என்ன எல்லாமே அவருக்கு வந்து நீல வஸ்திரம், நீல புஷ்பம், இந்த மாதிரி நீல கலர்ல இருக்கக்கூடிய புஷ்பங்கள் தான் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்ததானது. அதெல்லாம் சாத்தி அவரை வழிபட்டோம்னா சனி பகவானுடைய தொல்லைகள் துன்பங்கள் நமக்கு நீங்கி நல்ல அனுகிரகம் கிடைக்கும், ஜாதகம் நல்லா வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த சனிகளுக்கு ஹோமம் பண்ணுறோம். ஓம் சன்னோ தேவி ஆபோ பவந்து விதரே संयोरविश्रवन्तु न स्वाहा ओम शनैश्चराय विद्महे छायापुत्राय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् स्वाहा ओम शनैश्चराय विद्महे छायापुत्राय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् स्वाहा ओम शनैश्चराय विद्महे छायापुत्राय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् स्वाहा अधिदेवता प्रत्येदेवता सहिताय भगवते शनैश्चराय स्वाहा. ராகு கிரகம், ராகுனுடைய அனுகிரகம் எப்படின்னா நம்ம வந்து பூர்வ ஜென்மத்திலேயோ இல்லை இந்த ஜென்மத்திலேயோ ஏதாவது ஒரு சர்ப்ப தோஷத்துக்கு ஆளாகி இருக்கிறோம். உங்க வீட்டில் ஏதாவது ஒரு சர்ப்பம் வந்திருக்கோம், நம்ம என்ன பண்ணிருக்கோம், பயத்தில் அடிச்சிருவோம். அந்த மாதிரி சர்ப்பங்களுக்கெல்லாம் அதிபதி இந்த ராகு. இந்த ராகுடைய அருள் இருந்ததுன்னா நாமளோ இல்லை நம்ம குடும்பத்தை சார்ந்தவரோ யாராவது ஒருத்தர் சர்ப்ப தோஷம் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து ராகுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இந்த ராகு ஹோமத்தை தரிசனம் கேட்கிறோம். ஓம் ஓம் சுரகந்தாய வித்மஹே உக்ரரூபாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் சுரகந்தாய வித்மஹே உக்ரரூபாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் சுரகந்தாய வித்மஹே உக்ரரூபாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத் ஸ்வாஹா அதிதேவதா பிரத்யேதேவதா தேவதாய பகவதே ராகு கிரஹாய ஸ்வாஹா. அடுத்தது கேது. இந்த கேது என்னன்னா அனுபவ ஞானத்தை தரக்கூடியது. எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா குழந்தைக்கு நெருப்பை தொட்டா சுழணும்னு தெரியாது. அது எப்போ தெரிஞ்சுக்கணும்னா தொட்டா அப்புறம் தான் தெரியும்.
சர்க்கரை இனிப்புன்றது எப்போ தெரிஞ்சுக்கணும்னா சர்க்கரையை சாப்பிட்டாதான் தெரியும். உப்பு உப்பா இருக்கும் அப்படின்னா அது சாப்பிட்டாதான் தெரியும். ஆனா இந்த கேதுவுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா இது பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது கிட்ட போனா நம்ம சொல்றோம் சர்க்கரையை சாப்பிட்டா இனிக்கும். அந்த மாதிரி உதாரணம் எடுத்துக்கோம், எது வேணா எடுத்துக்கோம். ஒரு பெரிய குளம் இங்க குடிக்கலாமா வேணாமான்றது ஆழம் இருக்கா இல்லையான்றது நம்ம அந்த குளத்தை பார்த்தோம்னே தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா இந்த கேதுவுடைய அனுபவ ஞானம், அந்த அனுபவ ஞானத்தை நம்ம கொடுத்தாருன்னா ஒருத்தரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும். இவங்க நல்லவங்க, இவங்க சேரலாம், இவங்க கெட்டவங்க, இவங்க போனோம்னா நமக்கு துன்பம் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது. அந்த ஞானத்தை தரக்கூடியவர் இந்த கேது பகவான். இந்த கேது பகவானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஜாக்கிரதையா போகலாம், ஜாக்கிரதையா நம்ம எல்லா இடத்துலையும் வெற்றி கிடைக்கும். இந்த கேது பகவானுடைய அனுகிரகத்தை இந்த ஹோமத்தை தரிசனம் பண்ணணும். ஓம் கேதும் கிருண்வண்ண கேதவே பேசோ மர்யா அபேடசே சம்ரட்சிரஜாயதா ஸ்வாஹா. ஓம் சித்ரவர்ணாய வித்மஹே சர்வரூபாய தீமஹி தன்னः கேதுः பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் சித்ரவர்ணாய வித்மஹே சர்வரூபாய தீமஹி தன்னः கேதுः பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் சித்ரவர்ணாய வித்மஹே சர்வரூபாய தீமஹி தன்னः கேதுः பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் பரிதேவதா பிரத்யேதேவதா மஹிராய பகவதே கேதுக்ரஹாய ஸ்வாஹா. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ல சனிஷ்ட ராகவே கேதவே நமோ நமः ஸ்வாஹா. ஆதித்யாய நவக்கிரக தேவதாभ्यः ஸ்வாஹா. அத சர்வப்ராஜிதார்த்தம் அஸ்ராகுணே உமாமஹேஸ்வராய ஸ்வாஹா. ஓம் பிரஸ்ர பிரஸ்ர பகவதே ஓம் ஸ்ரீம் கம் சோம் பாடுதாகாய ஸ்வாஹா. ஓம் ஜோஜமாய வித்மஹே சுப்ரசூக்ஷ்மாய தீமஹி தன்னः பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் நிர்மலா நிர்மலே மகாவலே மகாமேவி சர்வசத்குருவே சோத்ரீவந்தசே ரூபதுனே ரூபதானந்தரதவிநாதே தேவிலாதீந்திரதேவத சர்வதுர்கான் சர்வதுர்காதிகராவதேகாதிரேஹீம் ஸ்வாஹா. ஓம் இந்த பூர்ணாவதியை தரிசனம் பண்ணீங்கன்னா இவ்வளோ நேரம் பண்ண ஹோமத்தினுடைய புண்ணிய பலம் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க திரும்பி பாருங்க, ஹோமம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த முகம் திரும்பி பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது பேசி நின்றுருப்பீங்க. இந்த மாதிரியா ஒரு தோஷங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த தோஷம்லாம் இந்த பூர்ணாவதியை பார்த்தா நீங்கிடும். அதனால எல்லாரும் கை கூப்பிட்டு நடக்கவிருக்கின்ற பூர்ணாவதி தரிசனம் பண்ணிட்டு எம்பெருமான் பராசக்தியுடைய அனுகிரகத்தை பெருமாறு கேட்டுக்கொள்ளும். वीरलक्ष्मी नमः, श्री संतानलक्ष्मी नमः, ओम ऐं ह्रीं श्री सौभाग्यलक्ष्मी नमः, ओम ऐं ह्रीं श्री गजलक्ष्मी नमः, ओम ऐं ह्रीं श्री आदिलक्ष्मी नमः, महालक्ष्मी बिलानी नमः। नानाविध परिमलपत्र उद्वाचनं समर्पयामि। नवग्रह ओम नमो भगवते सूर्यग्रहाय नमः, ओम नमो भगवते चंद्रग्रहाय नमः, ओम नमो भगवते अंगारकग्रहाय नमः, ओम नमो भगवते बुधग्रहाय नमः, ओम नमो भगवते बृहस्पतिग्रहाय नमः, ओम नमो भगवते शुक्रग्रहाय नमः, ओम नमो भगवते शनिग्रहाय नमः, ओम नमो भगवते राहुग्रहाय नमः, ओम नमो भगवते केतुग्रहाय नमः। आदित्याय नवग्रहेभ्यो नमः। अर्घ्यं दत्त्वा देवी अष्टार्घ्यं समर्प्य नवग्रहाय उदकृते अर्घ्यं दत्त्वा योपां पुष्पं वेद पुष्पवान् दावान् प्रथमान् भवति दमावापां पुष्पं पुष्पवान् दावान् प्रथमान् भवति एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति। महालक्ष्मी नमः। आदित्याय नवग्रह
तीर्थ संग्रहण पुरस्सर महालक्ष्मी होम आदित्यादि नवग्रह देवतानां पूजा च भावनाच्च महामंत्र विभोगमणि मध्ये संभावित समस्त मंत्र तंत्र क्रिया भक्ति श्रद्धा लोकादि प्रजात्मविधोक्तम यथा शैवाग शास्त्रानुजं साङ्गं सगलं चित्रं विगलं भगवती सर्वदेवात्मकायाः श्री रामेन्द्र जोडेश्वरी विगायाः प्रीतिकृत्य पूजादि भवन्तो महान्तो नन्तो सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्त सन्मङ्गलानि सन्तु अयं धर्मः उत्तरोत्तराभिवृद्धिरस्तु सर्वं श्री महालक्ष्मी आदित्यादि नवग्रह देवता श्री रामेन्द्र जोडेश्वरी विगादिभ्य शरणारविन्दान्वितं भवतु तदेवास्तु शिवातिर्चित्रं बलं सुलजं बलं तोडुडज सविजन विनयने जोडुवेन मदिसूनी कानुडज सुडले कोडि मूसिजन उल्लंघवर्णन एडुडज मलदार गुणेनात्मनिंदित अर्चीद पीडुडज विरमापुरं ये विज पेम्मानिवन्नन्त्रे वाक्यवडास्त्रेग मणिवलं सरकमल्लन कोल्परेयरस्त्रेग प्रेमिनाज विद्रवाळ्ग नान्मरेयरंगल बोलग नत्तम वेड्विमल्ग मेन्मेगुल श्रीवनीति प्रकृतमलामल्लाम नमः पार्वती पदने हर हर महादेव देवदेवोत्तम देवता सर्वो अखिलांडकोटि ब्रह्मांड नादिके जया विजयी भव देवी प्रीत्यर्थम महालक्ष्मी प्रीत्यर्थम श्री रागम अवधारय श्री रागम नवग्रह प्रीत्यर्थम माया मालव गोली माया मालव
ரூபக தாளம். लक्ष्मी बार सुमनस वंदित सुंदरी माधवी चंद्र सहोदरी हेम मदे मुनि गण मंडित मोक्षराजिनी मंगलवारी तेनुदे मंगलवारिणी रेवतोदित रत्नवर्णिनी आशीर्वदे जय जय हे मधुसूदनगामी आदि लक्ष्मी மாலை சரியாக எத்தனை மணிக்கு
5 மணி அளவிலே யாகசாலையிலே விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவாதனம், அங்குரார்ப்பணம், தொடர்ந்து யாகத்திலே அமரவிருக்கின்ற சிவாச்சாரியர்கள் காப்பி கொட்டி கொண்டு இங்கே மூலஸ்தானத்திற்கு வந்து கும்பா அலங்காரம் என்று சொல்வார்கள். கலசங்கள் அம்பாள் வருவதற்கு தகுதியான இடமாக மாற்றப்படும் நிகழ்ச்சி, அது கும்பாலங்காரம். அந்த கும்பாலங்காரம் செய்து மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பாலை வந்து கலசத்துல ஆவாகனம் பண்ணி அதுக்கு கலாகலசனம் 5 விதமான கலைகள், சாந்திய கலை, சாந்தி கலை, வித்யா கலை, பிரதிஷ்டா கலை, நிவர்த்தி கலை என்று சொல்லக்கூடிய 5 விதமான கலை வடிவங்களில் அம்பாள் இருக்கலாம். அந்த 5 கலைகளையும் ஆகர்ஷணம் அப்படின்னா எடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த 5 கலைகளையும் எடுத்து கும்பத்துல ஆவாகனம் பண்ணிட்டோம்னா அம்பாள் கும்பத்துல வந்துருவாங்க. அப்போ அந்த கலாகர்ஷணம் செய்து மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அம்பாளுடைய இறை சக்தியை, தெய்வ சக்தியை கலசத்திலே ஆவாகனம் செய்து அந்த கலசங்களை ஆலய வடிவாக வளமாக எடுத்து வந்து யாகசாலையிலே எடுத்து சென்று முதலாம் கால யாகசாலை பூஜைகள், ஹோமங்கள் எல்லாம் நடைபெறும். சரியாக 5 மணி அளவிலே பக்தர்கள், ஆலய நிர்வாகஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள் யாருமே ஆலயத்திற்கு முன்பாக, யாகசாலைக்கு முன்பாக வந்திருந்து நடக்கவிருக்கின்ற அனைத்து விதமான பூஜைகளையும் தரிசனம் செய்து எம்பிராட்டியினுடைய அனுகிரகத்திற்கு பாதுகாக்கும்படி கேட்டுக்கொண்டு இப்பொழுது மகா தீபாராதனை எல்லாரும் எழுந்து தரிசனம்